ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். செல்லிவார் 100 ஹவுஸ் பார்க்க வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றிகள். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹாங் என்ன பண்ணுவான், யாங்ஷிக்கு உள்ள இருக்க ஒரு ஆத்மாவை அழிச்சிருப்பா. 2 ஆத்மாவை அழிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பா. பட் யங்ஷிக்குள்ள இருக்க ஒரு ஆத்மாவை அழிச்சிருவா. இன்னொரு ஆத்மா நம்ம ஹோயும் பூம்குள்ளே பூந்துருக்கோம். அந்த ஆத்மாவை அழிக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஹோயும் பூம் என்ன பண்ணுவான், வேகமாக போயிட்டு அங்கே ஒரு பூச்சாடி இருக்கும். அந்த பூச்சாடி பக்கத்தில் மண் இருக்கும். அந்த மண்ணை தோண்டிட்டு இருப்பான். இப்படி அவன் மண்ணை தோண்டிட்டு இருக்கும்போது ஹாங் என்ன பண்ணுவான், அவன் கையில் இருந்தால் அந்த மேஜிக் ஸ்டிக்கால அவனுடைய நெஞ்சில் ஓங்கி குத்துவா. அப்படி குத்தும் போது அவனுக்குள்ளே இருக்க பவர் வெளியில் வந்துடும். அந்த ஆத்மா அப்படியே அழிஞ்சு போயிடும். எப்பயுமே அந்த பவர் வெளியில் நம்ம ஹங்குள்ளே தான் பூரும். பட் இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோயிம்குள்ளே இருக்க அந்த ஆத்மா அழிஞ்சு போது அந்த பவர் திரும்ப ஹோயிம்குள்ளவே போயிடுது. அதாவது அவனுக்கு என்ன நடந்தது, எப்படி இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹோயிம்க்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹோயிம் என்ன பண்ணுவான், அங்கவே பயந்து போய் உக்காந்துருக்கான். எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, ஏன் இப்படி நடக்குது, நான் பார்த்தது உண்மையா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் ஹேங் என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு அவன் எதையோ தோண்டுவான்ல, அந்த பள்ளத்தை தோண்டி பார்க்குறா. தோண்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பெரிய பார்சல் மாதிரி இருக்கு. யங்ஷிக்குள்ளே அந்த பேய் இருக்கும் போது யங்ஷியும் ஹாங்க்கும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த சமயத்தில் அவன் கால் உடஞ்சிருக்கும். உடனே ஹெங்ஷிக்கு என்ன சொல்கிறான், என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேரு, என் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னவொடனே ஹங்க என்ன பண்ணுறா, அவளை கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனுடைய காலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாங் என்ன சொல்கிறா, ஹோம்பூம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறா. என்கிட்ட ஒன்றும் பேச தேவையில்ல, ஃபஸ்ட்டு என் காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தல, அதுக்கு மணியை பே பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அந்த பில்டிங்கில் இருக்க பேயை ஓட்ட சொல்லி ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹாங் கிட்ட, ஹாங் எல்லாம் இப்போ ஓவர் தானே, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, ஹெங்ஷிக் எப்படி இருக்காரு, இப்போது கால் அடிப்பட்டு இருந்தது, அவர் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஹோயும் பூம் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இவங்களை பார்த்த உடனே ஒழிச்சுப்பாரு. அந்த பாட்டி என்ன கேட்குறாங்க, ஹோ சார் நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்கும் போது நம்ம ஹேங்க்கு தெரிஞ்சிருது, நம்ம ஹோயும் பூம் எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக ஹேங் ஹோயும் பூமை பார்க்குறாங்க. ஹோயும் பூம் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ டாக்டராக இருக்கேன், அடிக்கடிக்க நான் என்னோட வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பேன், நவ் ஐ எம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு ஹோயும் பூம் கிளம்பிட்டாரு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. நம்ம ஹேங் அவன் பின்னாடியே ஹே ஹோயும் பூம், உன்ட்டோன்னு நான் கேட்கணும், நேற்று நைட்டு நீ அந்த இடத்துல ஏதோ சொல்ல வந்த, பட் அது என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, என்னன்னு நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோயும் பூம் அப்படியே திரும்ப போகிறாரு. நேற்று இறந்து போனவனுடைய ஆத்மாவை நம்ம அழிச்சோமே, அதை பற்றி உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதை பற்றி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹோயும் பூம்க்கு அங்கே என்ன நடந்தது அப்படின்றது ஞாபகம் வருது. அங்கே ஒரு ஆத்மாவை ஹேங் அழிச்சிருப்பால, அந்த ஆத்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஹாங் என்ன பண்ணுவான், அந்த ஆத்மாவை அழிச்ச இடத்துல அந்த பூச்செடிக்கு பக்கத்துல இருந்து ஒரு பாக்ஸை தோண்டி எடுப்பா. அதாவது ஒரு பார்சல் மாதிரி இருக்கும், அந்த பார்சலை தோண்டி எடுத்திருப்பா. அந்த இறந்து போனவன் அந்த பார்சல் எடுத்துட்டு போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அந்த பார்சல் யாருக்காக எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பாக்காக எடுத்துட்டு போயிருப்பான். அவன் என்ன பண்ணுறான், அந்த பார்சலை பார்த்து அப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே நம்ம ஹோயும் பூம்க்கு ஞாபகம் வருது. பட் என்ன பண்ணுறான், ஹோயும் பூம் ஹாங் கிட்ட இதை சொல்ல மாட்டான். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, அது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் இருக்கும், என்ன ஆச்சுன்னு சொல்லு, இல்லைனா நீ திரும்ப என்னை பார்க்குற மாதிரி இருக்கும், நீ ஏன் என்னை தேடி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹோயும் பூம் என்ன சொல்கிறான், நான் உன்னை திரும்ப தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி போன ஹோயும் பூம் திரும்ப சரி விடு, அங்கே கால் உடைஞ்சு கிடந்தானே யங்ஷிக், அவனை வச்சு என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்னுடைய அசிஸ்டன்ட், நான் இந்த மாதிரி வேலை செய்யும் போது என் கூட அசிஸ்டண்ட்டாக வருவான், அவனுக்கு நான் எப்படியும் ஒரு $100 $1000 அவனுக்கு பே பண்ணுவேன், எல்லா ஆத்மாவையும் என்னால் சாந்தி அடைய செய்ய முடியும். பட் என் அம்மா என் கூடவே இருக்காங்க, அவங்கள என்னால் எதுவும் பண்ண முடியல, வேற யார் மூலியமாக தான் என்னுடைய அம்மாவை நான் சாந்தி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹோயும் பூமோடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்றுட்டு அவனை கூப்பிடுறான். இதுக்கப்புறம் எப்பவும் நான் அவனை பார்க்க மாட்டேன், பார்க்க வரவும் மாட்டேன், சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹோயும் பூம் அங்கேருந்து கிளம்புறத பார்த்து நம்ம ஹாங்கோடைய மனசு அப்படியே கஷ்டமாயிடுது, முகலாம் வாடி போகுது.
சரி எதுவுமே சொல்ல முடியாம ஹாங் அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கா. அப்படியே ஹோயும் பூம் என்ன பண்றான், அவன் ஃப்ரெண்டு ஜியோட கார்ல ஏறி போயிட்டு இருக்கான். கார்ல போயிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு கேட்கறான், என்ன நீயும் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறான். ஹோயும் பூம் என்ன சொல்றான், எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவகிட்ட இருந்து எனக்கு ஏதோ ஒரு பேட் ஃபீலிங் தான் வருது, ஐ திங்க் அவ ஒரு பைத்தியமா இருப்பா இப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இப்போ அவன் கழுத்துல சின்னதா ஒரு பெயின் இருக்குன்னு இப்படி கை வச்சு பாக்குறான். அப்படி கை வச்சு பார்க்கும்போது அவன் கழுத்துல இருந்த நெக்லஸ், அதாவது அந்த செயின் அவங்களாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த செயின் வந்து மிஸ் ஆயிருக்கும். இதை பார்த்துட்டு என் செயின் எங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்றான், உன் அங்கிள் கொடுத்த செயின்டா அது, அதை போய் மிஸ் பண்ணிட்டியா, பாக்கெட்லாம் செக் பண்ணி பாரு, உன் பாக்கெட்ல தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போதான் ஹோயும் பூமுக்கு ஞாபகம் வருது. நேத்து நைட்டு அவனை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டிருப்பான். அந்த டைம்ல வந்து அவன் கழுத்துல இருந்த அந்த செயின் அருந்திருக்கும். சரி ஓகே, நீ காரை திருப்பு, உடனே காரை திருப்பு, அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு அந்த சம்பவம் நடந்த அதே பிளேஸ்க்கு திரும்ப போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல தேடிட்டு இருக்கான் அவனோட செயின் எங்கே இருக்குன்னு. பட் அவன் ஃப்ரெண்டு கீழே இருக்கான். கீழே இருந்து அந்த செயினை பார்த்து கண்டுபிடிச்சிடறான். ஹோயும் பூம், உன் செயின் இங்கே இருக்கு, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறான். பட் கீழே வந்து பார்த்தா அந்த செயின் ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு ஹோயும் பூம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். எல்லாமே அந்த பொண்ணால தான் நடந்துச்சு, அந்த பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அந்த பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த பில்டிங்க்கு நிறைய பேரை கூட்டு வந்து, அதாவது சேல்ஸ் பண்றதுக்காக நிறைய பேரை கூட்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு காமா அந்த பில்டிங்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த தாத்தாவும் அந்த வயசான பாட்டியும் என்ன பண்றாங்க, ஹாங் கிட்ட போயிட்டு இப்போ எல்லாமே நல்லா நடக்குது, யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி கிளம்பும் போது ஹாங் வெளியில வந்து அவங்கள வழி அனுப்புறதுக்கு வருவா. அந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்க கடையில ஒரு கேங்கா பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே வந்து ஹாங் கிட்ட பிரச்சனை பண்ணாங்களே அவங்க. ஹாங்க பார்த்து அவன் பயந்து ஓடி போறான். பயந்து ஓடி போயிட்டு நேரா போயிட்டு அவனுடைய ஹெட்டு கிட்ட போறான். ஹெட்டு கிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் மாமூல் எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் என்ன கேக்குறான், மாமூல் எதுவும் வாங்காம நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறான். நான் ஒரு பொண்ணை பார்த்து பயந்து வந்துட்டேன், அவ வீட்டுல பேய் இருக்கு, நான் பார்த்தேன், நம்ம பசங்க எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்றான். நீ என்ன சில்லறத்தனமா பேய் இருக்கு நாய் இருக்குன்னு வந்து கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணத்துல 2 அறை விடுறான். அறை விட்டுட்டு அவன் கையை பிடிச்சி நல்லா அழுத்தி உடைக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹாங்கை காமிக்கிறாங்க. அப்படியே ஹாங்குக்கு பேக்ரவுண்ட்ல சின்னதா ஒரு மியூசிக்கோட அவன் வந்து ஹோயும் பூமை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. அவனை பத்தி அப்படியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து அவ கூட இருந்த அந்த லேடி அந்த இடத்துல வராங்க. வந்துட்டு எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் நல்லா முடிஞ்சிச்சு, எல்லாமே நல்லா சேல் ஆகுது, அதனால நமக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்குது, நிறைய பணம் நமக்கு வருது அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறா. ஒரு ஃப்ராடு ஒருத்தர் இருந்தால, அவனும் நேற்று வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து ஹாங் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறான். இல்லை, நான் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா அவன் ரொம்ப ஆம்சமாக இருந்தானே அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறா. இல்லை, அப்போ ஏன் நீ அவனை பற்றி யோசிக்கிற, அவனை பற்றி யோசிக்காத, விட்டுட்டு வேலையை பாரு. இல்லை, அங்கே சண்டை போடும் போது ஏதோ நடந்தது, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டை தேடிட்டு இருக்கோம்ல, எல்லா பவரும் இருக்க மாதிரி, அதே இவனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹோயும் பூமை காமிக்கிறாங்க. ஒரு அழகான கடற்கரை. அந்த கடற்கரை பக்கத்துல 2 சேர் போட்டு அவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், செம்ம மொமெண்ட் இல்லை இது, சூப்பரா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹோயும் பூம் மட்டும் எதை பத்தியோ யோசிச்சுட்டே இருக்கான். நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்க, ஏன் இப்படி இருக்க, காஃபி சூப்பரா இருக்குல்ல, குடி அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு ஏதோ சரியா படுற மாதிரி தெரியல, ஐ திங்க் என் மனசுல ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்றான். ஹாங் பேசுனதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். யோசிச்சுட்டே இருக்கும் போது இந்த இறந்து போன பையன் இருக்கான்ல, அவன் ஒரு பாக்ஸை வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருப்பான். அந்த பாக்ஸை வச்சு அவன் நின்றுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் தான் அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்றான். கால் பண்ணி நான் இங்க சாக போறேன், நீ உடனே இங்க வா அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்ன உடனே அவன் வேகமா ஓடிட்டு இருக்கான். அவன் முன்னாடி ஒரு கார் வருது. இப்போ வந்து அந்த பையன் அந்த இடத்துல இல்ல, நம்ம ஹோயும் பூம் அந்த இடத்துல இருக்காரு. என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன், நான் அங்கதானே இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறாரு. இறந்து போன பையன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு அவன் கையில இருந்த பார்சலை அந்த வெளியில இருந்த பாக்ஸ்ல போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான்ல, அதே வீட்டுக்கு முன்னாடி ஹோயும் பூம் நிக்கிறாரு. இப்பதான் ஹோயும் பூம்க்கு புரியுது என்ன அப்படின்னா, அந்த பையன் தபால் போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போது தான் அவருக்கு தெரியுது, அப்போ எனக்கு வந்தது எல்லாமே கனவு இல்லையா, எல்லாமே உண்மைதானா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த வீட்டுல இருந்து ஒரு வயசானவர் குப்பையை எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. அந்த குப்பையை வெளியில வச்சுட்டு சிகரெட் எடுத்து பற்ற வைக்க பாக்குறாரு. பட் அவர்கிட்ட தீப்பெட்டி இல்லை.
இதை எல்லாத்தையும் வந்து ஒளிஞ்சிருந்து ஹோயிம்பூம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு அவருடைய அப்பா சின்ன வயசுல இறந்துருப்பாரு, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, என்னன்னு தெரியல, என் ஃபேமிலி ஞாபகமாவே இருக்கு, கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹேங்கும் அவனுடைய ஆன்ட்டியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோயிம்பூமோடைய பயோடாட்டாவை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் யாரு எல்லாத்தையும் பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும் போது நம்மளுடைய ஹேங் என்ன பண்ணுறா, ஆல்கஹாலை குடிச்சிக்கிட்டே இருக்கா. அவங்க ஆன்ட்டி என்ன சொல்கிறா, லாஸ்ட் டைம் நீ வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்த, நீ ஒரு ஸ்மோக்கராக இருந்த, இப்போ வந்து நீ ஒரு ஆல்கஹாலிஸ்டாக இருக்க, நீ இப்போ குடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் போது அவள் கையில் இருக்க ஆல்கஹால் டப்பாவை அப்படியே கீழே வச்சிடுறா. கீழே வச்சுட்டு ஒரு பார்சல் இவளுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, எனக்கு இப்போ ஹோயிம்பூம் எங்கே இருக்கான் அப்படின்னு தெரியணும், எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த லெட்டரில் இருக்க அட்ரஸில் இருக்க வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். இப்படி போகும்போது அந்த ஆண்டி என்ன சொல்கிறா, உன்னால் ட்ரைவ் பண்ண முடியல அப்படின்னா கேப் வச்சு கேபில் போ, குடிச்சிட்டு இப்படி நீயே ட்ரைவ் பண்ணி எங்கேயா போய் விழுந்து சாகாத அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் தருதலை மாதிரி அவன் வேகமாக கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்துடுறான். அந்த வீட்டுக்கிட்ட ஹோயிம்பூம் ஏற்கனவே அங்கே இருக்கான். இவனை பார்த்துட்டு அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சிட்டு இவ எதுக்கு இங்கே வந்தா ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அவன் நேராக போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டுறா. இறந்து போனான் இல்லையா அவனோட அப்பா வெளியில் வராரு. அவர்கிட்ட நீங்கள் தான் ஹூஜினோட ஃபாதரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் தான் அவனுடைய அப்பா, பட் அவனுக்கு அப்பாவாக இருக்கிறத நினச்சி நான் ரொம்பவே அவமானப்படுறேன். அவன் இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டான். ஓகே, ஐ எம் சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறா. உங்கள் பையன் சூசைட் பண்ணிக்கல, அவன் உங்களுக்கு கொடுக்க நினச்ச லெட்டர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த லெட்டரில், அப்பா நான் உங்களுக்கு பிறந்ததுக்கு பெருமையாக நினைக்கிறேன், நான் பார்ட் டைமில் நிறைய இடத்துல வேலை பார்க்குறேன், சாப்பிடாம கூட நான் வேலை பார்த்துட்ருக்கேன், உங்களுடைய பர்த்டேக்கு நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன், நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அது கூடவே ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவர் ஏற்கனவே கண்ணாடி யூஸ் பண்ணிகிட்ருப்பாரு, அது ரொம்ப பழசாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த புதுசான கண்ணாடி பார்சலும் அது கூட இருக்கு. அந்த லெட்டரையும் அந்த கண்ணாடியும் பார்த்து அந்த பையனோட அப்பா அழுதுட்டு இருக்காரு. இதை தூரத்துல இருந்து ஹோயிம்பூம் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு அவனும் ரொம்ப ஃபீல் பண்றான். இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவன் திரும்பும் போது அவளுக்கு பின்னாடி ஹேங் நிற்கிறான். அவளை பார்த்து பயந்து போயிடுறான். ஹேங் என்ன கேட்குறா, உன் மெமரிஸில் என்ன வந்தது அதை மறக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறா. அப்படி கேட்கும் போது நீ யார் அப்படின்னு கேட்டுட்டு ஹோயிம்பூம் அங்கேருந்து நகர்ந்து போகிறான். இவன் அப்படியே ஓடி போய் அங்கே இருக்க காரில் ஏறிக்கிறான். பின்னாடியே வந்து அந்த பொண்ணு துரத்திக்கிட்டே வரா. துரத்துறாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எடுத்துட்டு அவனும் அவனுடைய ஃப்ரெண்டும் வேகமாக போயிடுறாங்க. அந்த காரு வேகமாக போகுது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த காரு பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறான். குறுக்கு வழியில் போயிட்டு அந்த காருக்கு முன்னாடி நிற்கிறான். இவளை பார்த்து பயந்து காரை ரிவர்ஸ் எடுக்கிறான். அந்த காரு ரிவர்ஸ் எடுத்து போயிட்டே இருக்காங்க. அந்த காருக்கு பின்னாடி இவ ஓடிக்கிட்டே இருக்கா. இவனை பார்த்து பயந்து அந்த காரை ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு வழியாக அவகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த காரை எடுத்துகிட்டு போயிடறான். அவன் ஃப்ரெண்டு என்ன கேட்குறான், எதுக்கிட்ட அவன் நம்மளை துரத்துறா அப்படின்னு கேட்குறான். எனக்கு எப்படிடா தெரியும், லூசுக்கு முட்டை, அவன் ஏன் துரத்துறான்னு எனக்கு தெரியல, பட் என்ன அவன் துரத்தி வரான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ஆன்ட்டியை காமிக்கிறாங்க. அவள் லைட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேங் மூட் ஆஃப் ஆனால் ஒரு பழக்கம் வச்சிருக்கா. நம்ம ஆளுங்களாம் மூட் ஆஃப் ஆனால் எப்படி போய் சரக்கு அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இவளுக்கு மூட் ஆஃப் ஆனால் நேராக போய் பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த ஆன்ட்டி கேட்குறா, எதுக்கு இப்போ நீ மூட் ஆஃப்ல இருக்க, அவன் ஒரு ஃப்ராடு தானே, அவன் போகிறான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கே அவன் அவ்வளோ ஆட்டம் காட்டுறான், அவனை கண்டிப்பாக நான் விட மாட்டேன், அவனை நினச்சி தான் இந்த பாக்ஸிங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு பழங்காலத்து கோயிலை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹோயிம்பூமும் அவருடைய ஃப்ரெண்டும் இருக்காங்க. அங்கே ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் கொடுத்த சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பரிமாறுற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடியை பற்றி ஹோயிம்பூமும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கொரியன் சிட்டியிலே இவங்க ரொம்ப பணக்காரங்களாம், அதனால தான் வந்து சாப்பாடெலாம் தானமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் தானம் பண்ணி புண்ணியம் தேடுறது மூலயமா அவளுடைய ஹஸ்பண்ட் எப்படியாவது சுயநனவுக்கு வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. சரி, அந்த கதையை விட நம்மளுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து ஹோயிம்பூம் இன்னும் எப்படி ஃப்ராட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஒரு ஸ்டோரியை சொல்லுவார். இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார், ஹோயிம்பூம் நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து
லாட்டரியை வின் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு பிளான் தான் நீ சொல்லியிருக்க அப்படின்னு 2 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு கப்புள்ஸை வந்து அந்த வீட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து இந்த வீடு அப்படி இருக்கும், இந்த வீடு இப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, இங்கே பாத்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி காமிச்சிட்டே இருக்காங்க. சுற்றி காமிச்சிட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இப்படி அங்கே உட்காந்துருக்கிறத அந்த கப்புள்ஸில் இருக்க அந்த பையன் மட்டும் அதை பார்த்துடுறான். பார்த்துட்டு அவன் முகம் ஒரு மாதிரி மாறிடுது. அவள் கூட இருந்த பொண்ணு என்ன கேட்குறா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அங்கே யாரோ இருந்தாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறான். இங்கே யாரோ இருந்த மாதிரி இருந்ததே, பட் இப்போ காணோம். அந்த பிளேஸ்ல இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது என்ன ஸ்மெல், இது இங்கேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்குறான். சரி என்ன ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டு வந்தாலும் அவன் மேலே வந்து பார்க்குறான். இப்படி மேலே வந்து பார்க்கும்போது ஒரு ரூம்குள்ளே வரான். ரூம்குள்ளே வந்தால் அங்கே தான் ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியுது. எங்கேருந்து இந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கான். அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தவன் செத்து கிடக்குறான். அவன் செத்து கிடக்கிறத பார்த்து இவன் மிரண்டு போய் அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்படியே சீனை கட் பண்ணா அதே பில்டிங்க்கு நைட்டு நேரத்துல நம்ம ஹாங்ஜி அங்க வரா. அவ வந்து வெளியில நின்று பார்க்கும் போதே தெரியுது அங்க நிறைய ஆத்மா இருக்கிறத ரியலைஸ் பண்றா. அந்த பில்டிங்குள்ள பேய் இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த பில்டிங்குள்ள மேலே ஏறி போறா. அந்த மேல இருக்க ரூம்ல ஒருத்தன் இறந்து கிடந்தான்னு சொன்னாலையா, அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. பட் அந்த இடத்துல அந்த பாடியே இல்ல. அந்த பாடி இருந்த அடையாளம் மட்டும்தான் இருக்கு. அந்த பிளேஸை அவள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளை ஏதோ ஒரு உருவம் கிராஷ் ஆகுது. அப்படி கிராஷ் ஆன உடனே அந்த உருவம் கிராஷ் ஆன பிளேஸ்க்கு இவளும் எழுந்து போறா. இப்படி போகும்போது அங்க இருக்க ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மொட்டை மாடிக்கு போறா. இப்படி அவன் அந்த மொட்டை மாடியில போய் நின்று பார்க்கும்போது அவன் முன்னாடி ஒரு ஆத்மா நின்றுட்டு இருக்கு. அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அங்க இருக்க ஒரு கார்ல போய் ஏறுது. அப்படி அந்த கார்ல ஏறின உடனே அந்த கார்ல இருந்து அலாம் சத்தம் கேக்குது. அங்க இருந்த ஒரு கார் மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லா கார்ல இருந்தும் அலாம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஹாங்ஜி என்ன பண்றா, உடனே போன் பண்ணி அந்த ஆன்டி கிட்ட சொல்றா, இங்க ஒரு பேய் இல்ல, இங்க நிறைய இருக்கு, இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நீ வா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹாங் அங்கேருந்து கிளம்புறா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹோயும் பூம் என்ன பண்றாரு, பில்டிங்ல எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கேமராவை எடுத்து செட் பண்றாரு. ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண போயிருக்க மாட்டாரு, இந்த கேமரா செட் பண்றதுக்காக தான் அங்கே போயிருப்பாரு. இப்படி செட் பண்ணிட்டு வரும்போது அங்க இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்றா, ஹே நில்லு அப்படின்னு சொல்றா. ஒரு வேலை மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றா, போகும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றா. இவனும் இதான் சாக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வேகமா ஓடி போயிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. அந்த பில்டிங்ல இருக்க அந்த பொண்ணு வந்து அந்த ரூம்குள்ள போய் அந்த டிராயிங்லாம் பார்த்துட்டு இருப்பா. இப்போ அவ பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து பயந்துடுவாவா. பயந்துட்டு வந்து அவளுடைய ஹெட்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உள்ள ஏதோ இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு, நான் உள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை எல்லாத்தையுமே வந்து ஹோயும் பூமோடைய ஃப்ரெண்டு ஜி இருக்காருல்ல, அவர் வந்து காரில் உட்காந்து கேமராலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹோயும் பூமும் அந்த பில்டிங்குள்ளே தான் இருக்காரு. அந்த ஹெட் என்ன பண்ணுவார், என்ன இருக்கு நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லைட் ஆன் பண்ணுவார். பட் லைட் தெரியாது. அவர் கையில் இருக்க மொபைலில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டிராயிங் இருக்குது. அந்த டிராயிங் என்ன பண்ணுது, அப்படியே திரும்புது. திரும்பின உடனே எப்படிடா டிராயிங் எப்படிடா ஒரு மனுஷன் மாதிரி திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் கிட்ட போயிட்டு பார்க்குறாரு. கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த டிராயிங்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியில வருது. இதை பார்த்து அவர் பயந்து கத்துறாரு. நம்ம ஹீரோ ஓயம் பூம் என்ன பண்றாரு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே ஜாலியா கார்ல போயிடுறாரு. அந்த கார் போனோடனே அந்த கார் பின்னாடியே நம்ம ஹாங்ஜியோட கார் அந்த இடத்துக்கு வருது, அந்த பில்டிங்க்கு வருது. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹாங்ஜி வந்து அவளோட வீட்டுல இருக்கா. அதாவது கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துட்டு இருக்கா. அப்படி அழகு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கண்ணாடியில அவங்க அம்மா தெரியுறாங்க. அந்த கண்ணாடியில இருந்து அவங்க அம்மா வெளியே வர்றதுக்காக முயற்சி பண்றா. அப்போ வந்து என்ன சொல்கிறான், அம்மா நீ வராத, அங்கேயே இரு, நீ எதுக்கு இங்கே வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வரா. ரூம்லேருந்து வெளியில் வந்தால் அவளுடைய ஆன்ட்டி இருக்காங்க. அந்த ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த ஆன்ட்டி என்ன சொல்கிறா, என்ன புது ஷூ புது ட்ரெஸ் நல்லா கலக்கிறப்போ ஜாலியாக இருக்க நீ அப்படின்னு சொல்கிறா. ஹேங் என்ன பண்ணுவா, அவள் புது ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த டேகை கூட கட் பண்ணாமல் இருப்பான். சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கை அனுப்பி வைக்கிறா. ஹேங் நேராக எங்கே போகிறான்னா, நேற்று நைட்டு ஒரு பில்டிங்கில் வந்து பேய் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறான். அதாவது அந்த டிராயிங் கிட்ட போய் நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவள் பின்னாடி ஏதோ ஒன்று கிராஸ் ஆகுது. என்ன கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹேங் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹோயும் பூம் வந்துடுறாரு. ஹோயும் பூம் நீ எங்க இங்க, நீ என்ன பண்ற எங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது அவனோட லெஃப்ட் சைட்ல அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. அதாவது ஹோயும் பூம் உடம்புக்குள்ள போலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கு. இதை நோட் பண்ண ஹேங் என்ன பண்றா, அவ கையில இருந்த கன் எடுத்து நம்ம ஹோயும் பூம் கிட்ட ஃபயர் பண்றா. அதாவது அந்த கண்ணாடி பின்பத்தை உருவாக்குறா. இப்படி உருவாக்கணும் அந்த பேய் அங்கிருந்து போயிடுது. தயவு செஞ்சு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காத, நீ எதுக்கு இங்க வந்தா, ஏற்கனவே உனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, திரும்ப நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறா.
இவ சொல்றத நம்பாத ஓயம் பூம் என்ன பண்றான், திரும்ப என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா, நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்லிட்டே இருக்கும் போது அங்க இருக்க லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. அங்க இருக்க டிராயிங் எல்லாமே கீழே விழுது. கீழே விழுந்ததும் அந்த ஒரு டிராயிங்ல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் திரும்பி நின்றுட்டு இருக்கு. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹாங் ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பா. அவளுக்கு மேல இருந்த ஒரு போர்டு கழண்டு அவ தலையில விழ பார்க்கும். இதை ஓயம் பூம் பார்த்துட்டு அவளை காப்பாத்துறதுக்காக வேகமா வந்து அவளை தள்ளி விட்டுருவான். இப்படி தள்ளி விடும் போது ஹோயும் பூமும் ஹாங்கும் சேர்ந்து 2 பேரும் கீழே விழுறாங்க. ஹாங் என்ன சொல்றான், ஒன்னாலதான் நான் அவன் மூஞ்ச பார்த்திருப்பான், பட் அவன் முகத்தை என்னால பார்க்கவே முடியல, எல்லாமே ஒன்னாலதான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போடுறா. இப்படி சண்டை போட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியில உட்காந்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹோயும் பூம் மேல அவனுடைய காலரை கையால புடிச்சிட்டு உட்காந்துருக்கா. ஹோயம் பூம் என்ன சொல்றான், என் மேல இருந்து ஏந்திரு, என் காலரை விடு அப்படின்னு சொல்றான். அவன் மேல உட்காந்துருக்கன்றதே மறந்து போய் ஹாங் அப்படியே உட்காந்துருக்கா. பட் அவன் கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு அவன் மேலெல்லாம் கையை வச்சு பாக்குறா. இப்படி பார்த்துட்டு அவன் கையை வேகமா தட்டி விட்டுடுறா. இப்படி தட்டி விடும் போது அங்க யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. அங்கிருந்து ஒரு லேடியும் அவ கூட ஆஃபீஸரும் அவ கூட கொஞ்சம் ஒர்க் பண்றவங்களும் நடந்து வராங்க. அவங்க வந்துட்டு அங்க கீழே விழுந்த அந்த டிராயிங் எல்லாம் கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹோயம் பூம் கிட்டையும் நம்ம ஹாங் கிட்டையும் அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. நீ இதுல யாரு ஹேங் அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்க, இங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹேங் என்ன சொல்றா, சிசிடிவி எல்லாம் எதுவுமே இருக்காது, நீங்க எவ்வளவுதான் சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தாலும் சிசிடிவில இருந்து உங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஹோயும் பூம் என்ன சொல்றான், இவ சரியான ஃப்ராடு, இவளை நம்பாதீங்க, நான் ஒரு கோஸ்ட் எலக்ட்ரிக்கல் மிஷினை வச்சிருக்கேன், அதை வச்சு எல்லா பேரையும் ஈஸியா ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டுறான். அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஹோயம் பூம் தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு நல்லாவே தெரியுது ஹோயம் பூம் சொல்றது எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்ட்டு. எல்லாரும் சேர்ந்து ஹோயம் பூமை வெளியில போக சொல்றாங்க. சரி ஓகே நான் போறேன், பட் இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இவ ரொம்பவே ரிஸ்கியான ஒரு பொண்ணு, இவகிட்ட பார்த்து நடந்துக்கோங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோயம் பூம் அங்கிருந்து வெளியில போயிடுறாரு. அந்த லேடி என்ன சொல்றாங்க, இந்த ஆர்ட் எல்லாம் என்னோடது தான், இது எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணணும், நான் ஒரு டைமும் சேல்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போதும் எல்லாமே சேல்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நடந்துருது, அதனால நீ எப்படியாவது இந்த ஆர்ட் எல்லாம் சேல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றா. அந்த லேடியும் ஹேங்கும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த லேடி அவள் லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, உங்க ஹஸ்பண்ட் ஏன் கொல்லப்பட்டிருக்க கூடாது, உங்க ஹஸ்பண்ட் ஏன் சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, மேபி உங்க ஹஸ்பண்டை யாராவது கொண்டு இருந்தா அவர் கூட இந்த டிராயிங்குள்ள வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும் போது அவளோட அசிஸ்டண்ட் உள்ளே வரான். உள்ளே வந்து அவகிட்ட ஏதோ சொல்கிறான். இப்படி சொன்னதும் அந்த லேடி என்ன பண்ணுறா, அவளுடைய ஃபோன் நம்பரை எடுத்து கொடுத்து, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கரண்ட் கேஸ் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, டைரக்டாக எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்படி சொன்னதும் நம்ம ஹாங் அந்த நம்பரை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்படி அவள் போனதும் என்ன பண்ணுறாங்க, அந்த டிராயிங் எல்லாம் திரும்ப எடுத்து இருந்த இடத்துல செட் பண்ணுறாங்க. ஹாங்கை பார்க்கறதுக்காக ஓயம் பூம் அந்த பில்டிங்க்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவள் ஹாங் வெளியில் வந்தவுடனே அவகிட்ட எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு அங்கே கீழே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இப்படிலாம் பேசலாமா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசி பார்ப்பான். ஹாங் வந்து ஸ்ட்ரைட்டாக அவன்ட்டு என்ன கேட்குறா, நம்ம இந்த கேஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. எல்லா கேஸ்லையும் கிடையாது, இந்த ஒரு கேஸில் மட்டும் நீ ஒர்க் பண்ணால் போதும், பெர்மனண்டாலாம் என் கூட நீ ஒர்க் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறா. ஹோயம் பூம் என்ன பண்ணுறான், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று, நான் சொல்ல வந்ததே அவள் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிடுறான். ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறான். அவள் வீட்டில் தனியாக தான் இருக்காளாம். 2nd ஃப்ளோரில் தனியாக அவள் மட்டும்தான் வசிச்சுட்டு இருக்காளாம். கீழே இருக்கிறது அவளோட ஆஃபீஸா, மேலே இருக்கிறது அவளோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே அப்படியே வரான். இப்போதான் ஹோயம் பூம்க்கு ஒன்று ஞாபகம் வருது. அந்த பில்டிங்குள்ள இவனோட கையை அவள் பிடிச்சி பார்த்துருப்பாள், அதை யோசிச்சு பார்க்குறான். அதை யோசிச்சு பார்த்து அப்படியே கனவுல பேசுறதா அப்படியே உண்மையா பேசிடுறான். அதை கேட்டுட்டு ஹாங் என்ன கேட்கறா, என்னாச்சு எதுக்கு கத்துற அப்படின்னு கேட்கறா. ஒன்னும் இல்லை, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அப்படியே ஹாங்கோடைய வீட்டுக்கு ஹோயம் பூம் வந்துடுறான். வந்ததும் ஹாங் என்ன பண்றான், அவளுடைய வீட்டு வாசல்ல உப்பு கொட்டி வச்ச ஒரு கிண்ணத்தை வச்சிருக்கான். அந்த கிண்ணத்தை தாண்டி வரா. அப்படியே ஹோயம் பூமும் அதை தாண்டி வரான். அதை தாண்டினதுக்கு அப்புறம் அதாவது அந்த உப்பு பிரைட் ஆகுது. இதை பார்த்துட்டு ஹாங் என்ன பண்றான், அவனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே அவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். ஒன்னும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். சரி நீ 2nd ஃப்ளோருக்கு போயேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு 2nd ஃப்ளோருக்கு போகணும், அங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அங்கே தான் என் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இவன் என்னை ரேப் பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்கு அங்கே போகணும்,
நம்ம வந்து ஒர்க்கை பற்றி தான் பேச வந்தோம், இங்கே வேற எதை பற்றியும் பேச வரல அப்படின்னு சொல்கிறான். நீ போ, இதுவும் உனக்கு ஒரு டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அவன் அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே பொறுமையாக ஏறி போக ஆரம்பிச்சிடறான். இப்படி ஏறி போகும்போது இப்போ ஹேங் என்ன கேட்குறா, நீ ஓகே தானே, உன்னுடைய ஹார்ட் பீட்லாம் சீராக இருக்கா, நீ நல்லா இருக்கியா, நார்மலாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன படிக்கட்டு தானே, நான் என்ன எவரெஸ்ட் மலையா ஏறுறேன், அதுக்கு என்னென்ன கேள்வி கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவமானு கடகன்னு மேலே ஏறி போய் நிற்கிறான். இதை பார்த்துட்டு அப்படியே ஹேங் மறண்டு போயிடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய வீட்டில் யாருமே வர முடியாது, அதாவது ஹேங்கை தவிர வேற யாருமே அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. எபிசோட் 1ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், வேற யார் வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறினாலுமே அவங்க எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க. பட் நம்ம ஹோயம் பூம் மட்டும் சரசரன்னு மேலே ஏறி போய் நிக்கிறாரு. இதை பார்த்து அப்படியே ஹேங்குக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே பூரிச்சு போய் நிக்கிறா. அப்படியே ஹேங்கும் ஹோயம் பூமும் செகண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு போன உடனே நம்ம ஹோயம் பூமை சுத்தி ஒரு உப்பால போட்ட கோடு மாதிரி போடுறா. எப்பயுமே அவ பேய் ஓட்ட போகும்போது ஊதுவத்தி எடுத்துட்டு போவாள், அந்த ஊதுவத்தியை ஏத்துறா. இப்படி ஏத்தி வைக்கும் போது அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வரா. ஹோயம் பூம் கையில ஒரு போட்டோ எடுத்து இது யார் அப்படின்னு கேட்கறான். இதுதான் என் அம்மா அப்படின்னு சொல்றான். எங்க இப்போ உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹேங் முன்னாடி அவங்க அம்மா ஆத்மாவா வந்து நின்றுட்டு இருக்கா. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றா. எங்கள் அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க, என் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அப்பா அவங்க அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொள்றாரு. பட் அது அவங்க அப்பா இல்லை, வேற ஏதோ ஒரு பேய் தான் அவங்க அம்மாவை கொல்லுது. அவங்க அம்மா அவ கண்ணு முன்னாடியே இறந்து போனதை சொல்லிட்டு இருக்கா. எங்க அம்மா இப்ப இங்கதான் இருக்காங்க, இந்த வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. உங்க அம்மாவால எனக்கு எந்த ஆபத்தும் வராது இல்ல அப்படின்னு கேக்குறான். அப்படி கேட்டுட்டு சரி ஓகே, எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவ அப்படின்னு கேக்குறான். உனக்கு நான் $1000 தரேன் அப்படின்னு சொல்றா. ஏற்கனவே அவன் கூட ஒருத்தவன் டாலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தானே, அவனுக்கு வந்து $2000 கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் பணம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஹேங் என்ன பண்ணுவான், மற்ற பேயை ஓட்டுறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுவான், அதாவது மேஜிக் ஸ்டிக் யூஸ் பண்ணுவான். அதே மாதிரி இப்பயும் ஒரு மேஜிக் ஸ்டிக்கை உருவாக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அவளை கிராஸ் பண்ணி வராங்க. சரி ஏற்கனவே அவன் கூட ஒருத்தன் ஒர்க் பண்ணால, அவனை வச்சே நீ இந்த கேஸை முடிச்சிருக்கலாம்ல, என்ன ஏன் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். அப்படி இந்த கேஸை ஒன்னை வச்சு மட்டும் தான் முடிக்க முடியும், வேற யாரை வச்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹோயம் பின்னாடியே அவன் அம்மா வந்து நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அவங்கிட்ட என்ன சொல்றான், இந்த சர்க்கிள்ல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்றான். ஹோயம் பூம் அப்படியே திரும்பி பார்க்கறான். பட் அவளுடைய கண்ணுக்கு அவன் அம்மா தெரியவே இல்லை, ஹேங் கண்ணுக்கு மட்டும்தான் அவளுடைய அம்மா தெரியுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட்குள்ளே நின்றுட்டு இருக்கான். ப்ளீஸ் வெளியில வா அப்படின்னு சொல்றா. அப்படி வெளியில வான்னு சொன்ன உடனே அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வெளியில காலை வைக்கிறான். இப்படி அவன் வெளியில காலை வச்ச உடனே அவங்க அம்மா அவன் உடம்புக்குள்ள போயிடுறான். உடம்புக்குள்ள போன உடனே அவனுக்கு உடம்புக்கு ஏதோ ஆயிடுது. அவன் இதயத்தை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அவங்க அம்மா அப்படியே காத்தோட பறந்து போயிடுறா. இவன் மயங்கி கீழே விழுந்ததும் ஹேங் என்ன பண்றான், ஹோயம் பூம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதாவது கத்துறாச்ச, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல சொல்லிட்டு மாத்தி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹோயம் பூமுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கிள் எப்படி இறந்துருப்பாரு அப்படின்றது ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு அவங்க அங்கிளோடைய கழுத்தை நெரிச்சு கொல்லுவான். அந்த பொண்ணு ஹோயம் பூமை பார்த்து முறைச்சதும் அப்படியே தகச்சு போய் ஹோயம் பூம் எழுந்துடுறான். எழுந்தா ஹேங் வீட்டுல இருக்கான். என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. கண் முடிச்சதும் நம்ம ஹேங் என்ன சொல்றா, ஹோயம் பூமுக்கு தேங்க் பண்றா. தேங்க்யூ அப்படின்னு சொல்றா. என்னது தேங்க்ஸா, என்ன கூட்டு வந்து கொல்ல பார்த்துட்டு தேங்க்ஸ் ஆடி சொல்ற நீ அப்படின்னு கேக்குறான். அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அவன் முன்னாடி ஒரு போட்டோ இருக்கான். அந்த போட்டோல இருக்க ஃபேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, அது ஹோயம் பூமோடைய கனவுல வந்த அதே பொண்ணு. அப்பதான் யோசிக்கிறான், இவளோட அம்மா எதுக்கு என்னோட கனவுல வரணும் அப்படின்னு யோசிக்கிறான். இவளுடைய அம்மா எதுக்கு என்னோட அங்கிளை கொல்லணும். இப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஹேங் அவனுக்கு ஒரு $1 கொடுக்குறா. அதாவது ஒரு செயின் கொடுக்குறா. என்ன செயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோயம் பூமுக்கு அவனுடைய அங்கிள் இதே மாதிரி ஒரு செயினை கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி செயினை இப்ப ஹேங் இவகிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் போட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டு ஹோயம் பூம் குழப்பிக்கிறான். நம்ம அங்கிள் கொடுத்த அதே செயினை இவன் ஏன் இப்ப எனக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹேங் சொல்றான், நான் சொன்ன மாதிரி உனக்கு $1000 கொடுத்துடுறேன், கண்டிப்பா கொடுத்துருவேன், நீ ஒரி பண்ணிக்காம தாராளமா இங்க இருந்து போலாம், நான் கண்டிப்பா அந்த பணத்தை உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹோயம் பூம் அப்பதான் ஹேங் கிட்ட கேக்குறான், உங்க அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னல, அவங்க எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவன் சொல்றான், எங்க அம்மா என்னாலதான் இறந்தாங்க அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க, நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளும் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கி வராங்க. இப்படி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போது ஹோயம் பூமுக்குள்ள என்னென்னவோ தோணிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா இறந்தாங்க, அதே மாதிரி என்னோட அங்கிளும் இறந்தாங்க, இப்ப நான் இங்க இருக்கேன், இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான்.
இப்பதான் அவன் நான் ஏதோ ஃபெஷல்னு சொன்னேன், என்ன ஃபெஷல், நான் எதுக்கு ஃபெஷல் அப்படின்னு அவள்கிட்ட கேக்குறான். இவங்க 2 பேருமே அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே நிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹோயம் பூமுக்கும் ஹேங்குக்கும் இடையில என்ன கனெக்ஷன் இருக்கு, அதே மாதிரி ஹேங்கோடைய அம்மாவும் ஹோயம் பூமோட அங்கிளும் எதுக்கு இறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் எபிசோடு தொடர்ந்து பாருங்க. பபாய்.